அப்புறம் தம்பி சொல்லுங்கண்ணா. ரொம்ப நேரம் எங்கிட்டே பார்த்தா கழுத்து வச்சு நீ இடம் மாற்றிட்டேன். நீங்கள் என்ன தம்பி ஏதோ தாட்சா நான் வந்துட்டு கதை பேசலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. நானும் ஒவ்வொரு எழுத்தாளர் கதைகளாக வாசிட்டு வரேன். அருமை. கடைசியில் வந்துட்டு ஏண்டா சொந்த ஊரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறேன், சொந்த ஊரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தனை என் கழுத்தை பிடிச்சி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. அதனால எங்கள் ஊரில் உள்ள எழுத்தாளர் சாரான்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. அவங்க வந்து ஜெபினத்தன், ஏதாவது தெரியும், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுவீங்க, ஜெபினத்தன் இருப்பாங்க. அவங்க தாய்ச்சான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதினது. நான் இது ரொம்ப முன்னாடி வாசிச்சிட்டேன். நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா, ஏற்கனவே எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர், ஊரோடு ஒத்துவான்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் தள்ளி வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். இதை பேசினா நம்மளை இன்னும் ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு வேற இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஊரோட விஷயங்கள் ஊரில் நான் ஆல்ரெடி நம்மலாம் பேசும்போது கூட எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்க, எங்கள் ஊரில் வந்து கல்யாணம் ஆகுனா வந்து ஆம்பளைங்க பொண்ணுங்க வீட்டுக்கு தான் போவாங்க, ஊருக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தா காயல்பட்டினம்னா அந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஊரில் நடக்கு இது வந்து ஒரு சம்பவத்தை தான் அடிப்படையாக எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து காயல்பட்டினம் சுற்றி உள்ள ஆத்தூர், திருச்செந்தூர், ஓடக்கரை, ஆறுநர், இந்த மாதிரி எல்லா ஊரையும் தழுவி எங்கள் ஊரை வந்து எங்கள் ஊரில் எப்படி நம்ம ஸ்லாங் இருக்கும், ஊரோட வார்த்தைகள் எப்படி இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊரில் வந்துட்டு மக்கள் எப்படி, அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இந்த ஒரு புக்கில் தாழ்ச்சான ஒரு புக்கில் கொண்டு வந்துப்பாங்க. ஸ்டார்டிங் இருக்கும்போது 1995 எங்கள் ஊரில் வந்து ஒரு 144 போட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் இப்போ நடந்துச்சு, அதை தழுவி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அதை பார்த்தவொடனே எல்லோரும் இந்த சம்பவத்தை புத்தகம் ஃபுல்லாக போக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம எந்திரன் படத்தில் கூட இரும்பிலே ஒரு இருதயம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக போக ஆரம்பிச்சிடும். அது காயல்பட்டினத்தில் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 99. அதனால தான் இந்த புத்தகத்தை நான் வாசிக்காமல் இருந்தேன், சாரி பேசாமல் இருந்தேன். ஆக்சுவலாக வந்து 1995 வந்து ஒரு நைட்டில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஊர் சென்டரில் வந்து ஒரு பிள்ளையார் சிலையை வந்து யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அங்கே இருந்தால் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் 90% இருப்பாங்க. பக்கத்து ஊரில் வந்து நான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க, அது ஒரு 90%. அப்படியே பக்கத்தில் வந்து வீரபாண்டிப்பட்டினம், அங்கே வந்து ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ், இப்படி எல்லாமே. ஆனால் பழகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாமா மச்சான பழகும். இப்போ அன்றைக்கி நைட்டு இந்த பிள்ளையாரை வச்சுட்டு புதுசாக வந்த பிள்ளையாருக்கு நாங்கள் உரிமை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாகி, நீ உங்கள் டீம்லேருந்து உங்கள் ஆட்கள் தான் வச்சுட்டாங்க. இதில் பெரிய கேரக்டர் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அகமதுன்னு ஒருத்தரும் ஒரு போலீஸ்காரர், அதுக்கப்புறம் சமீமான் ஊரில் உள்ள ஒரு பெண், அதுக்கப்புறமா இசக்கின்னு சொல்லிட்டு இந்த மாற்று மத சகோதரில் ஒருத்தர், இங்கே அலிம் ஹாஜியான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் பண்ண ஒரு பெரிய இவங்க தான் 4 பெரிய மேஜர் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊருக்குள்ளே பிரச்சனை வந்து அடிப்படை சண்டையாக போயிட்டு எங்கள் ஊரில் அவங்களோட வண்டி இருக்கிறது, அவங்க ஊரில் குடிசை இருக்கிறது, அந்த டைம் நடந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 4 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சம்பவம் நடந்தோன்னா ஊரில் 144 போட்டாங்க. அந்த டைமில் அது நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம் இன்றைக்குமே. ஆனால் அந்த பிள்ளையார் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ அந்த பெரிய பிரச்சனை வரும்போது ஊரில் 144 போட்டுட்டு போலீஸ்காரங்க, அப்புறம் ஊர் கலெக்டர் வந்துட்டு ஊரில் தெருவுக்கு 4 பேர் வந்து பேசலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டவங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தவங்களை கூப்பிட்டா வீட்டுக்கு 4 பேர், அந்த மாதிரி தான் அப்படி தான் எழுதிப்பாங்க. தெருவுக்கு 4 பேர் கூப்பிட்டா வீட்டுக்கு 4 பேர் நினச்சிட்டு கும்பலாக போயிட்டாங்க எல்லோரும். அங்கே போனவுடனே அப்போ ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இது அப்படியே விட்டுருங்க, இப்போதைக்கு யாரும் அதை நகர்த்தவும் வேணாம், அதை பற்றி இது பண்ணவும் வேணாம், இப்போதைக்கு ஊரில் வந்து 2 போலீஸ்காரங்களை போட்டுக்கிறோம், இதில் வந்து யார் வச்சா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எங்கள் ஊரில் வந்து இன்றைக்குமே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, மது டாஸ்மாக் கிடையாது, அது மாதிரி திரையரங்கம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது தான். ஆனால் வந்து ஊரில் உள்ள மக்கள் அங்கே பக்கத்தில் போயிட்டு கூட இன்றைக்கும் நடக்க தான் செய்யுது. இதை நான் ஓப்பனாக சொல்கிறதில்ல, எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, நடக்க தான் செய்யுது. ஆனால் நிறைய கேஸ்லாம் எங்கள் ஊரில் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த 2 போலீஸ்காரன் போட்டவொடனே, அந்த போலீஸ்காரன் எங்கள் ஊர் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 2 போலீஸ்காரங்க ஸ்பெஷல் டியூட்டிக்கு போகிறாங்க. ஒருத்தங்க பேர் அகமது, ஒருத்தர் பேர் அருண். அப்போ இந்த அருணுக்கு வந்து எங்கள் ஊருக்கு வரதுக்கு பிடிக்கல. என்னடா ஒரு மாதிரி சிட்டியில் போய் போட்டால் கூட நம்ம ஒரு வாழ்க்கை வாழலாம், ஒரு குக்கிராமத்தில் போய் போடுறாங்க. 90s ஒன்றுமே இருக்காது ஊரில் பெருசாக அந்த டைமில். ஆனாலுமே எங்கள் ஊரங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் வாழ்ந்துச்சு அந்த மாதிரி அப்போவுமே. அப்போ வந்து இல்லைடா நம்ம போகலாம், எனக்கு வந்து அந்த ஊரை பற்றி தெரியும், நான் ஒரு வாட்டி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகமது வந்து அருணை கூட்டிட்டு ஒரு ஸ்பெஷல் கார்டு ஆர்டினரி போலீஸ் வந்து 4-5 போலீஸ் வந்து ஊரில் ஸ்பெஷலாக போட்டிப்பாங்க. ஆனால் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஊரில் வந்துட்டு இவங்க போனவொன்னே எங்கள் ஊரில் வந்து சாப்பாடுலாம் வந்து குறையே இருக்காது. வீட்டிலேருந்து சமைச்சு பக்கத்தில் பீர் முகமது ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து தான் இந்த போலீஸ்காரங்களாம் சாப்பாடு போகும்.
ஸோ இப்படி போகும்போது நல்லா சாப்பிட்டு பண்ண. ஆனால் வந்து ஊரில் யார் வச்சா ஏது வச்சான்னு அது கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. ஆனால் இவங்க என்ன ஆயிருன்னா ஊர் மக்களோட ஒன்று வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காய் பண்ணக்கார மாதிரி வேஷ்டியை கொடுத்துட்டு அது எல்லாமே எழுதிப்பாங்க. வேஷ்டியை கொடுத்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு மக்கள் கூட அதை நல்லா இருக்கிறியாப்பா கிட்ட வந்து பார்த்தவொடனே தான் அந்த கம்மான்னு சொல்லுவாங்க. கம்மானா பாட்டி. நிறைய இடத்துல கம்மா அந்த தண்ணி. எங்க ஊர்ல கம்மானா அம்மாவோட அம்மா, அப்பாவோட அம்மாவுக்கு வந்துட்டு வாப்பிச்சான்னு சொல்லுவாங்க. வாப்பிச்சானா அப்பாவுக்கு வாப்பான்னு சொல்லுவோம். அவங்களோட ஆச்சின்னு சொல்லுவீங்களா, அந்த ரெண்டு சேர்ந்து வாப்பா ஆச்சி தான் வாப்பிச்சா. இந்த மாதிரி இதெல்லாம் அதில் வரும். அந்த புத்தகத்தில் வாசிச்சா நிறைய நல்ல தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் மிங்கில் ஆயிடுவாங்க. ஊரில் மற்ற பிரச்சனைகள்லாம் இவர் வந்துட்டு ஃபைசல் பண்ணதுக்கு போயிடுவார். அந்த மாதிரி இருக்கும்போது சமயமான ஒருத்தங்க, ஏன்னா இப்போவும் வீட்லேயும் சாப்பாடு வர அவங்க வீட்டில் சமயமான பொண்ணு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் காலுக்கு மலர ஆரம்பிச்சிடும். இது யாருக்கும் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா இப்போ சிராஜுதீன் ஒருத்தர் இருக்கார். அவர் அகமதுக்கும் இவங்களுக்கு சமீமாக்கும் அப்போ காதல்னா எங்கள் ஊரில் அது பெரிய ஒரு டபு ஸ்டோரிஸ் மாதிரி தான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி சிராஜின் சொந்தக்காரை வந்து பார்த்து சலமாவை போட்டு அடித்து நீ எப்படி அவங்க கூட இன்னொரு அசலூர்காரங்க கூட போயிட்டு நீ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதமாகும். அப்படியே இந்த கதை நகர்ந்துட்டே ஊரோட அந்த அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அகமதோட பேக் ஸ்டோரி பற்றி சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல நிறைய இருக்கும். அகமதோட பேக் ஸ்டோரி பற்றி சொல்லுவாங்க. அகமது எப்படி அவங்க வீட்டில் அத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க டோட்டலி காயல்பட்டம் தஞ்சாவூருக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அகமது வந்துட்டு அவங்க ஃபேமிலி தான் இங்கே கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார். அவங்க வீட்லேருந்து ஒரு 10-20 பேர் வந்து ஊருக்குள்ளே வருவாங்க. இங்கே எல்லாரும் ஊரில் வந்து பார்த்துட்டு அசோகரம் நம்ம ஊரில் வரானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஊருக்காரங்க புதுசாக இருக்கும். ஐயோ இவங்க வந்துட்டு இருந்தது இல்லையே அப்புறம் அந்த மாதிரி போகும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு அந்த ஊருக்காரங்களோட பழக ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து நிறைய கதையில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அப்போ ஒரு இடத்துல வந்து அப்போ தான் உடைப்பார். என்னப்பா ஊரில் வந்து அந்த சிலை யார் வைக்க தெரியாது கேட்க போலீஸ் அனுப்புனா இவங்க வந்துட்டு காதலிச்சு கிடக்குறாங்க, அதை பற்றி மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வெடிக்கும் பிரச்சனை வரும்போது அவர் கூப்பிடுங்க, பஞ்சாயத்து கூப்பிடுங்க, ஊர் பஞ்சாயத்து கூப்பிடுங்கன்னு அகமது வந்து பஞ்சாயத்துக்கு வருவாப்புல. வந்த உடனே போட்டு அகமது சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து போலீஸ்காரன் எதுக்கு வந்தீங்க, இதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவங்க சொல்லுவார், நான் இவ்வளோ நாள் எனக்கு 2ஆவது நாளே கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு. அந்த கேள்வி கேட்டிப்பார்ல, நீ என்னப்பா வந்து சிலை யார் வச்சுன்னு கண்டுபிடிக்க சொன்னால் நீ இந்த மாதிரி ஊரில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அவரை பார்த்துட்டு இவர் சட்டையை பிடிப்பாரு. சட்டையை பிடிக்கும் அவர் பின்னாடி ஒருத்தர் பெரியவர் பிடிப்பாரு. அப்போ இவர் வந்து பயந்து தள்ளும் போது அந்த சொல்லுவார், நான் 2ஆவது நாளே யார் வச்சான்னு எனக்கு தெரியும். இதை பற்றி ஊரில் உள்ள பக்கத்து ஊருக்கார பெரியவர் எஸ்ஐக்கிட்டையும் நான் பேசிட்டேன், உங்கள் ஊர் ஹலீமா ஜார்ட்டையும் நான் பேசிட்டேன். யாருன்னு பார்த்தோன்னா பின்னாடி ஒரு பெரியவர் நிற்பாரு. அவர் தான் தன்னோட அந்த டைமில் வந்து பஞ்சாயத்து தலைவராக நிற்கிறதுக்காக பாலிடிக்ஸ் பண்ணதுக்காக அந்த சேலையை அங்கே வச்சிருப்பாரு. இதை வந்து நான் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3ஆவது நாள் நீங்கள் மக்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்து திரும்ப பழக ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் இல்லை. நான் போய் இப்போ திரும்ப அந்த இவர் தான் வச்சான்னு சொன்னால் திரும்ப ஊர் 2 படம். அது வந்து அதனால அந்த எஸ்ஐக்கு அவரும் சரி இந்த ஹலிமாஜியார் அந்த டைமில் ஹஜ்ஜிக்கு போயிருப்பாரு. அப்போ எஸ்ஐக்கு வந்து முன் சொல்லுவார், தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஹாஜியார் வந்தோடனே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து 2ஆவது நாளே எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல, நாங்கள் தான் வந்துட்டு வேணாம் இதை வந்து அப்படி மறைச்சிருங்க. இது அப்போ வந்துட்டு நான் சிலையை எடுத்துடலாமான்னு எஸ்ஐக்கு கேட்பாரு. அப்போ ஹாஜியார் சொல்லுவார், இல்லை சிலை அங்கேயே இருக்கட்டும், எடுத்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை அங்கே இருக்கும். ஊர் மக்கள்லாம் ஒன்றா வாழ்கிறாங்க, இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு எஸ்ஐக்கு போட்டு உடைச்சிருவார். ஆனால் இன்றைக்குமே அந்த முன்னாடி அந்த சிலை வச்ச இடத்துல வீடுகள் இருக்காது. இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு வந்துட்டு. ஆனாலுமே என்ன ஆகுனா அந்த 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 கோட்டை சவரிக்குல்ல அந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அப்படி கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சிலைக்கு எதுவுமே பாதகம் நடந்திருக்காது. இன்னைக்குமே போனால் அந்த சிலை இருக்கு, இன்னுமே அங்கே இருக்கு. அது ஊருக்கு எந்த பிரச்சனைகளும் அங்கே வரவங்க பூஜை பண்ணுவாங்க. ஆனால் கோவில் மாதிரி கட்டல, அதுக்கு வந்து ஒரு 2 ஊர் மக்களும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிலை அங்கே இருக்கட்டும் அவ்வளோதான். அது சொல்லி 1995 இந்த பிரச்சனை வந்தது. இது உண்மை கதை எழுதி ஆனால் லவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து லவ்ல வந்து கடைசியில் என்ன ஆகும்னா கல்யாணம் வந்துடும். கல்யாணம் வந்து நடக்க போகுது. இப்போ என்னன்னா ஊர் மக்கள்லாம் நம்ம ஊரில் நடக்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது, இந்த பொண்ணை கல்யாணம் வந்து தஞ்சாவூர் இல்லை சிலை மறந்துடும், தஞ்சாவூருக்கு பொண்ணை கூட்டி போயிடுவாங்கல்ல. இது என்னடா புதுசா இருக்குது, மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு கேட்டாங்க. அதில் வந்து ஒன்று எழுதிப்பாங்க ஊருக்காரங்க. இது வந்து சொன்னா கொஞ்சம் பேர் கமெண்ட்ல வந்து ஏதோ சொல்லுவாங்க,
ஊருக்காரங்க வந்து பொண்ணுங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பானுங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு நகை போட்டு கொடுப்பானுங்க. ஆனா பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்க மாட்டானுங்க, யாருக்காச்சும் பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவானுங்க இப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. நிறைய பெண்களோட கஷ்டத்தை பத்தியும் இந்த புக்ல வந்து அவங்க அழகா உரித்தான செயல்னு நீங்க சொல்ல முடியாது. பெண்களை பெற்றவங்க நிறைய பேர் இதுதான் இல்ல அது கரெக்ட், பொதுவாகவே அதுதான் நடந்தது. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். எனக்கு என்னன்னா வந்து ஊர்ல வந்துட்டு எனக்கு ஊரோட சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதுல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். ஆனா என்ன பிரச்சனை, சில மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அதுல வந்துட்டு நான் தள்ளி தான் நிற்பேன். அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி கடைசியாக கல்யாணம் நடக்கும், கல்யாணமும் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச உடனே தாழ்ச்சான் ஏன் வரும்னா, ஒரு இடத்துல வந்துட்டு அருண் சொல்லுவாப்புல அவங்க ஃபேமிலிலாம் வந்துட்டு அப்போ ஊரில் தாழ்ச்சா தானா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தாழ்ச்சா வந்து எங்கள் ஊரில் பழக்கம் கிடையாது, கல்யாணம்னா கலரி கறி தான் பழக்கம். ஸோ வந்து தாழ்ச்சான்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க, அதனால தாழ்ச்சானா அதனால அவங்க பேர் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் கல்யாணம் ஆகிரும். இப்போ வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லோரும் கண்ணீர் வடிப்பாங்க, ஏன்னா நம்ம பொண்ணு வந்துட்டு போக போகுது. ஊர் பழக்கம்படி பொண்ணு அம்மா வீட்டில் தான் இருக்கும், இல்லை அவங்களுக்கு தனியாக பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ வந்துட்டு அந்த காரில் வந்து எல்லாத்தையும் அகமது அவங்க ஃபேமிலிலாம் பஸ்ஸில் ஏறிட்டு வருவார், இவரும் போயிட்டு காரில் உட்காருவார், பொண்ணு வந்து கூட்டு போக மாட்டார். அப்போ வந்துட்டு கேட்பாங்க ஏன் மாப்பிள்ள பொண்ணை வந்துட்டு இது பண்ணுங்கன்னா சொல்லுவார், இல்லை எனக்கு வந்துட்டு 2 வீடு, நான் தஞ்சாவூர் எனக்கு வீடு தான், காயல்பட்டினம் வீடு தான், நான் போயிட்டு என் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு நான் வரேன், நான் கண்டிப்பாக வருவேன், நான் ஆயிரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவார். இப்போ எல்லாரும் வந்து அந்த சமீமாவை கெட்டி அணைச்சி இது பண்ணுவாங்க அப்படியே. ஆனால் இந்த புத்தகம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா 2.5 மணி நேரம் படமே எடுக்கலாம். அந்த அளவு திரைக்கதைகள்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி அவரை பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அழகாக எழுதிப்பாங்க. ஆனால் வந்து ஊரை நிறைய இடத்துல சாடி எழுதிப்பாங்க, ஊர் இந்த மாதிரி நிலைமைகள்ல இப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் வாசிச்சாங்கலாம் தெரியல. நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவோம் குரூப்பில். அது இப்போ எங்கெல்லாம் போகும்போது ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே இவங்க படம் எடுக்கிறான், இவங்க வந்து ஊருக்கு தள்ளி வைங்கன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த தாழ்ச்சா நீங்கள் வந்து சாரான் பேரில் எழுதியிருப்பாங்க, ஜெபினத் அவங்க எழுதுனது. அவங்க நிறைய இந்த உடல்னு ஒரு புத்தகம்லாம் எழுதிருக்காங்க. ஸோ இந்த இதை வாசித்தா நீங்கள் காயல்பட்டினத்தோட பெருமைகளும் தெரியும், காயல்பட்டினத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் தெரியும், கல்ச்சர் என்ன கல்ச்சர், ஊரோட 1995 நடந்த சம்பவம் எல்லாமே ஒரே புத்தகத்தில் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. எங்கள் ஊர் பேச்சு வழக்கு, சாப்பாடு வழக்கு எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. சரி நன்றி. வாசிச்சிருவா. தாழ்ச்சா பிரியாணி இருக்குல்ல, அந்த பிரியாணியை இன்னும் கொஞ்சம் கொடுன்னு நம்ம கேட்க வைக்கிறது இந்த தாழ்ச்சா. நான் அந்த கெட்டப்பில் இந்த கதையை, இந்த அட்டைப்படம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ உள்ள பஞ்சாயத்து எல்லாம் இருக்குன்றது. சரி வாசித்து பார்ப்போம். நான் படிச்சுட்டு தரவா? கண்டிப்பாக. சரி ரைட்.